வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பலவிதமான ஊடகங்களில் டெல்லியிலேருந்து ஃபோன் வந்தது. அரண்ட எடப்பாடி செங்கோட்டையன் வந்து கட்சியை உடைக்க போகிறாரு, கோகுலேந்திரா வெளில போக போகிறாங்க, மீண்டும் சசிகலா வந்து என்ட்ரி ஆக போகிறாங்கன்னு பலவிதமான இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் புரியல, நல்லாவே தெரியுது, திட்டமிட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஒரு கவுன்சிலரு, நெல்லையில் இருக்கக்கூடிய கவுன்சிலரு திமுக ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய மேயர் வேட்பாளர் எதிர்த்து நிற்கிறார், பவுன்ராஜ்னு பேர். அப்போ பெருசாக வாதிக்காத இந்த ஊடகங்கள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மோதலா டெல்லியிலிருந்து காயின் ஊற்றுங்கிறாங்க. நம்ம விசாரிக்கவே வேணாம். இந்த விஷயத்தை பொறுத்து நம்ம ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவரை ஜெயிலுக்கே அனுப்பினா கூட அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு போக மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, 2026 கூட்டணி இல்லை. ஏன்னா அவருடைய பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவங்க சம்மந்திக்கிட்ட ரைடு இல்லை, அவருக்கே ரைடு விட்டாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் இல்லை, அவருக்கு ரைடு விட்டால் தானாடா விட்டாலும் சதை ஆடுங்கிறாங்க. அப்படிலாம் ஆடினோம்னா அவர் தலைவராகவே இருக்க முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கலைஞர் அவர்கள் உங்கள் முதலமைச்சராக இருக்காரோ, அவங்க பொண்ணை உள்ளே வச்சாங்க. அப்பயும் கூட்டணியில் தான் இருந்தார், காங்கிரஸோட கூட்டணியில் தான் இருந்தார். ஏன் காங்கிரஸோட விலகவில்லை? அதனால் பதவி வேணும், அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் அரசியல் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனுடைய பேச்சை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒன்று சொல்கிறோம், செங்கோட்டையனுடைய இயல்பை தெரிந்தவங்களுக்கு தெரியும், அதிமுக தனக்கான தலைவரை அதுவே தேர்ந்தெடுத்து கொள்ளும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஓபிஎஸ் தலைவராக இருந்திருந்தால் இந்நேரம் கட்சியை கொண்டு போய் பிஜேபியிட்ட கொடுத்து கட்சியை பேர் மாற்றி நாங்கள் பிஜேபியோட போகிறேன்னு சொல்லியிருப்பார். உண்டா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணாரா? எடப்பாடி பழனிசாமியை பற்றி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கடந்த கால மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். எடப்பாடி ஆட்சியே பரவாயில்லப்பா, எடப்பாடி ஆட்சியிலையாவது பிஜேபி வேல் யாத்திரை பண்ணும்போது தூக்கி அது உள்ளே வச்சாங்க. இங்கே அப்படி இல்லை, இவங்களே வேல் தூக்குறாங்க. முருகன் மாநாடு அவரு நடத்தினார். அதனால் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ இந்த செங்கோட்டையின் விஷயம் அது அடுத்து என்ன ஆகும்? பிஜேபி முயற்சி பண்ணுறாங்க, மாற்று கருத்து இல்லை. பிஜேபி தலைமைக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமி வழிக்கு கொண்டு வர எவ்வளோ வழி பண்ணுறாங்க, நடக்காது. நீங்கள் சொல்லலாம், வேலுமணி, தங்கமணி, அவர் 6 பேர் போய் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டிலன்னு சொல்கிறாங்கல்ல. சரி, உண்மையேன்னு வச்சுக்கோங்க, உண்மை தான். அந்த 6 பேரில் செங்கோட்டையன் ஒருத்தர் மட்டும்தான் அதை பேசுகிறார், மற்ற யாருமே இதை பற்றி பேசுகிறது என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையன் அந்த பெரிய கருப்பன் அவரை போட்டு அவர் கொஞ்சம் மனஸ்தாங்கல்ல இருக்கார், அவருக்கு தெரியாமல் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ செங்கோட்டையனால் என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையன் பிஜேபி இப்போ என்ன பண்ணிடுவார்? இப்போ பிஜேபி வந்து செங்கோட்டையனை வந்து அதிமுக தலைவராக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். முதல்ல அந்த இடத்துக்கு அவர் சரியானாலா? செங்கோட்டையன் நல்ல மனிதர், ரூட்டு போட்டு கொடுப்பார். ஜெயலலிதா போகும்போது பாதையெல்லாம் போட்டு கொடுக்குறது. என்னென்னாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் நல்லா பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லா வந்து அரசியல் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. பேசாத காமராஜர் அவர்கள் என்ன சாதிச்சார்னு நமக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியும். பேசிய கலைஞர் ஆகட்டும், அண்ணா அவர்கள் செய்த சாதனையை விட காமராஜர் சாதனையாளர். உண்டா இல்லையா? பேசியே வரக்கூடிய மோடியை விட பேசாத ராகுல் சிறந்தவரா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். மோடி அளவுக்கு வந்து மோடி பயங்கரமாக பேசுவார். ஏதாவது என்ன எல்லாத்துக்கும் நான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து 5 லட்சம் போடுறேன், அது மாதிரி ஏதாவது பேச வேண்டியது. மக்கள் அதை பார்த்து ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அதுக்காக நல்லது பண்ணிட்டு இருக்காரா? பேச்சாளர் எல்லாம் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க முடியுமா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சில பேருக்கு நடிப்பு திறமை இருக்கும், சில பேருக்கு பேச்சு திறமை. அதனால் அவங்க வந்து சாதிப்பார்கள்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி பேச்சு திறமை அதெல்லாம் இல்லாட்டினா கூட அவர் கட்சியை எப்படி கொண்டு வரணுங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ செங்கோட்டையனை வைத்து வரக்கூடிய தகவல்னா, இல்லை சசிகலா உள்ளே வர போகிறாங்க, நமக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. டெல்லி ஆசியுடன் சசிகலா வர போகிறாங்கன்னு நம்மளும் நினச்சோம். சசிகலா ஏதோ பண்ண போகிறாங்க பொழுது பேக்ரவுண்ட்லன்ட்டு. அவங்க எப்போ திவாகரன் அவங்க தம்பியை நம்பினாங்களோ, அவங்க தம்பிக்கு உள்ளூர்லேயே செல்வாக்கு இல்லை, அவர் எப்படி அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய ஆளாக்குவார்? அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? வரக்கூடிய தகவல் என்ன? வரக்கூடிய தகவல் ஓரளவுக்கு எதாவது என்னன்னாங்க, நம்ம என்ன சொல்கிறோம்னா, பொன்னையிலேருந்து எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறாரு? இல்லை, செங்கோட்டையன் என்ன யோசிப்பார்? செங்கோட்டையனுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் தலைமைக்கு ஏன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியை விட முன்னாடி சீனியர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே அவருக்கு வந்து அமைச்சர் கொடுக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டே போன காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். செங்கோட்டையன்கிறது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ ஏங்க ஒரு கட்சியில் தலைவர்னால் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். உட்கட்சியில் எவ்வளோ பிரச்சனை, கோகுலேந்திரா பிரச்சனை, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கோட்டையன் பிரச்சனை,
அதையும் தாண்டி என்ன பிரச்சனை, இன்றைக்கி வந்து கலா இவங்கிற போகும்போதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. டெல்லி வந்து ஏகப்பட்ட கூட்டணிக்கு வரீங்களா இல்லையான்னு தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, வேலுமணி மூலமாக, தங்கமணி மூலமாக. ஏற்கனவே நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான கேஸ்லாம் ஆளுநர்கிட்ட இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஆளுநர் எதிர்த்து பேச முடியாது, மோடி எதிர்த்து பேச முடியாது, பிஜேபி எதிர்த்து பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து எப்படியாவது அதிமுக கைப்பற்றணுங்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டிடிவி இவர் ஒழிக்கணும்னே இருக்காரு. இவ்வளோத்தையும் மீறி வீட்டில் ரெய்டெல்லாம் விட்டு பார்த்துட்டாங்க, எதுக்குமே அசர்ற மாதிரி இல்லை. அப்போ செங்கோட்டையனை வச்சு அசத்திர முடியும்? உறுதியாக சொல்கிறோம், செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபியோடைய துணையே இருந்தாலும் செங்கோட்டையனாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கட்சினான்னு எடப்பாடி பழனிசாமி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கே தண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த மூவ் எப்படி? இப்போ அதிமுக என்ன பேசுவாங்க? என்னங்க விஜய் நம்ம கூட்டணிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் கூட்டணிக்கு வந்துட்டால் நம்ம ஜெயிச்சிருவோம். இப்போ விஜய் கூட்டணிக்கு வருவாரா இல்லையாங்கிறத இன்னும் தெரில. ஆனால் அதிமுக என்ன தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க? விஜய் பிரசாந்த் கிஷோர்கிட்ட போகிறாரு, பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே எடப்பாடிகிட்ட பேசியிருக்காரு, அப்போ கூட்டணி வரப்போகுது. விஜய் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம தான். கொஞ்ச நாள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகலாம் ஒன்றுமே இல்லைங்க, 10ஆ பிரிஞ்சு கிடக்குது, 8ஆ பிரிஞ்சு கிடக்குது. நாங்கள் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு, பரவாயில்லப்பா நம்ம நின்னோம்னா ஜெயிச்சிடலாம். தனியாக நின்னா இல்லை, விஜய் கூட நின்னா. அப்போ அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் இதெல்லாம் போனால் ஒரு மெகா கூட்டணி. அது அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும். அப்போ செலவு பண்ணாதவங்க கூட செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதிமுகவுடைய பலமே உங்களுக்கு தெரியும், கட்டமைப்பு சரியோ தப்போ இன்றைக்கி ரெட்டலை அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. அதையும் தாண்டி அதிமுகங்கிற ஒரு பேனர், திமுக வரக்கூடாதுப்பா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்கள பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வேணாம், அம்மாவெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு, நம்மளை இன்னொன்று பிஜேபியோட வேணாங்கிறாங்க. அப்போ பிஜேபி எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வர மாட்டாங்க. அப்புறம் எப்படி அண்ணாமலையை மாற்றுவாங்க? நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ணாமலையை மாற்றுவாங்கன்னு. அண்ணாமலையை மாற்றுவதாக ஐடியாவே இல்லை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணினா கூட மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம வந்து அண்ணாமலையை சரியா தப்போ ஒரு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் மாற்ற மாட்டாங்க. அப்போ அண்ணாமலை என்ன நினைப்பார்? எடப்பாடியை காலி பண்ணணும், எடப்பாடியை ஒழிக்கணுங்கிறதுக்காக பத்திரிகையாளர்களை பொறையில் பல பேர் டிவிலாம் பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கையில் ஆட்சி வரப்போகுதுங்க, எப்படி செங்கோட்டையன் வந்துட்டாருன்னா இங்கே இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணிலாம் பின்னால் போயிடுவாங்களா? எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் அங்கே உட்காந்துக்கிட்டு பக்காவாக தலைவர் ஆகிட்டாருங்க அவர். இன்றைக்கி அவர் சொல்கிறது எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இன்றைக்கி யாராவது எதிர்த்து பேசுகிறாங்களா அதிமுகவில்? ஒன்று ராஜ்யசபாவுக்கு 2 சீட்டு, சந்திரசேகர் அவர்களுடைய பதவி காலம், இன்னொருத்தர் பதவி காலம் முடியுது. 2 சீட்டு. ஒரு சீட்டு யாருக்கு கொடுக்கணும்? எடப்பாடி தான் முடிவு பண்ணணும். இன்னொரு சீட்டு தேமுதிகிட்ட சொல்லிட்டாராம், நீங்கள் வந்து ஓபிஎஸ் பிஜேபிகிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா 62 பேர் இருந்தால் தான் ஒரு 64 ஒரு 2 எம்பிஎல் தயாரிக்க முடியும். இப்போ இருக்கிறதுல 62 தான் இருக்குது, மிச்சத்தை நீங்கள் அவங்ககிட்ட பார்த்துக்கோங்கிறாரு. ரொம்ப தெளிவாக, அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், திமுக ஊடகங்கள் திமுகவுக்கு வேண்டிப்பட்டவங்களாம் எடப்பாடி வலிமை இழந்து விட்டார். அதிமுகவில் கஷ்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. ஒரு பக்கம் திமுக வியூக வகுப்பாளர் நிறைய பேர் போட்டு வேலையை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் அடித்து தூள் கிளப்புறாரு. வியூக வகுப்பாளர் சூப்பர் ஸ்டார் யார்? பிரசாந்த் கிஷோர். அவரையும் எடுத்துட்டார். அவர் ஆதவ அர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி பக்காவாக எடுத்து வச்சுட்டார். இந்த பக்கம் அதிமுகவில் யாருமே இல்லை. ஐடிவிங்கே தடுமாறுது. ஏன்னா ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் தாவாக்காவுக்கு போயிட்டார். அப்போ அதிமுகவுடைய நிலைமை கஷ்டம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது அதிமுகவுக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட்டாக வேலை பார்த்தாலும் இன்றைக்கி அங்கே வியூக வகுப்பாளராக இல்லாது மிகப்பெரிய குறை. ஒன்றும் இல்லைங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அளவுக்கு பெரிய கட்சி, அவங்களே ஒருத்தர் ஹையர் பண்ணாங்கல்ல, ஏன் எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டுறாரு? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த டெக்னிக்கலாக எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியல, டெக்னிக்கலில் கோட்டையை விட்டு கொண்டிருக்கிறார், வேறு மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி திமுக ஐடிவிங் பிச்சு எடுக்குது. நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, திமுக எகிரி அடிக்கும் ஸ்டாலின் அப்படின்னு போடுங்க, உதயநிதி வெடிவெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் பார்ப்பாங்க. அதே வந்து ஸ்டாலினை வந்து மோசமாக செயல்படுறாரு, திராவிட ஆட்சியான்னு பேசுனீங்கன்னா கமெண்ட் வரும், ஐயோ நீங்கள்லாம் ஒரு ஆளா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பணம் வாங்குனீங்க. அந்த அளவுக்கு ஐடிவிங் வேகமாக வேலை பார்க்கும். ஆனால் அதிமுக பாருங்கள், ஒன்று வேணும். அதிமுகவில் வந்து ட்விட்டர் பக்கம் இருக்குது. நேற்று முந்தா நாள் தான் எடுத்து பார்த்தோம், எடப்பாடி பழனிசாமி போட்ட ட்வீட்டுக்கு 100 பேரோ 150 பேரோ லைக் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இது கட்சி? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் ட்விட்டரில் பறக்க வேணாங்க இன்றைக்கி. அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சொல்ல ஆள் இல்லையா, ஏன் தையல நமக்கு ஒன்றும் புரியல. பேசிக்கிட்டே இருக்கீங்க, மிதுன் பேசிக்கிட்டே இருந்தார், ராபினா கரெக்டாக பார்த்தா திமுக கூட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்து பேசினார். பிரசாந்த் கிஷோரோட ஐடியா தான் யார் இந்த சார், சூப்பர் மேட்டர், யார் இந்த சார், ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வியூகாவுக்கு பாடராக பிரசாந்த் கிஷோர் இருக்கார், தாவாக்காவுக்கு இது சிறப்பு ஐடியா கொடுக்குறாருன்னு. இன்னும் உறுதியாகலை.
ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவாக்காவோட ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் கூட பேசிகிட்டு இருக்காரு. இதாங்க முன்னேற்றம். விஜய் பண்ண முடிஞ்சதை நீங்கள் ஏன் பண்ண முடியல? அவர் விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. அதனால தான் திமுக விஜயை பார்த்து மிரளுது, உங்களை பார்த்து மிரளல. எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய தூரம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி செய்கிறது எல்லாம் நம்ம சரின்னு சொல்லல, நிறையா தவறுகள் இருக்குது. வியூக வகுப்பாளர் இல்லாதது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேகம் எடுக்கணுங்க. எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டு போகிற ரணகலமாக்கணும். கொஞ்ச நாள் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா அப்போ ஓபிஎஸ் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது. இப்போ தான் பிரச்சனை இல்லையே, எடிச்சு காலி பண்ணணும். இன்னும் வேகமாக பக்பு வாரிய மேட்டரை எடுத்துட்டீங்க, பட்ஜெட் எல்லாம் எடுத்தீங்க. இன்னும் பிஜேபிக்கு எதிராக பேசணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பார்த்து பேச மாட்டார். அதுக்கு பல காரணம். அது அவங்களுக்கு தப்பு தான். ஏன்னா பிஜேபி இறங்கி அடிச்சிங்கன்னா திமுக சொல்கிற நீங்கள் பிஜேபி பயப்படுறீங்கிற அது அந்த கோஷம் எடுபடாது. அது விஜய் சூப்பராக பண்ணுறாரு. உங்கள் விஷயத்தை விஜய் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.